ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி டீ டைமில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு மினி டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் ஊத்தப்பம் அண்ட் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே குயிக்கான ஒரு சட்னி. பிரெட் ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 7 பிரெட் பீசஸை வந்துட்டு பிச்சு போட்டுக்கிறேன். இந்த பிரெட் வந்து சாதாரணமாக ஸ்டோரில் வாங்கினது தான், பேக்கரி பிரெட் கிடையாது. இது கூடவே ஒரு 1/4 கப் ரவை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். தண்ணியை மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா சொதன்னு ஆகிடும். அதே மாதிரி பேக்கரியில் வாங்கின ப்ரெட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரை வந்துட்டு சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி போடுங்க. நான் வீடியோவில் 1/4 கப்புன்னு போட்டிருப்பேன். 1/4 கப் தண்ணி சேர்க்காதீங்க. சும்மா கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அதை அந்த பேட்டரில் சேர்த்துக்கோங்க. மாவு வந்துட்டு தோசை மாவு மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட திக்னஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இருக்கணும். அதாவது தோசை மாவு பதத்தில். இப்போது இரும்பு கல்லில் காய வச்சுருக்கேன். அதில் வந்து தோசை மாவு ஒரு கரண்டி ஊற்றிக்கிறேன். இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஸ்ப்ரெட் பண்ணால் பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அப்படியே ஊற்றப்ப மாதிரி ஊற்றி சுற்றி எண்ணெய் விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சூப்பரான ஒரு பிரெட் ஊத்தப்பம் ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக ஒரு சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப குழைவெல்லாம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போனால் போதும். இப்போ இதில் வந்து 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். வரமிளகா காரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்னாக்கா நீங்கள் ஒரே 1 மிளகா சேர்த்துக்கோங்க. இதை வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒரு பீஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். புளி சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை கை அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 பெரட்டிட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா பொட்டுக்கடலை ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. இப்போ அதை அப்படியே ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு நல்லா சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம். இதுக்கு தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை எப்பயும் போல் தாளித்து சட்னியில் கொட்டி மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ரொம்பவே குயிக்கான ஒரு சட்னி ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி டீ டைமில் சாப்பிடக்கூடிய மினி டிஃபன் வந்து பிரெட் ஊத்தப்பம், சட்னி அண்ட் மதியம் வச்சு சாம்பார் கொஞ்சம் வந்தது, அதையும் சேர்த்துக்கிட்டோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மினி டிஃபன் சீரீஸில் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை மாவு வச்சு சிம்பிளான ஒரு ஊத்தப்பம். நான் வந்துட்டு இன்றைக்கி இட்லி மாவு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த மாவு இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. சின்ன கரண்டி மாவில் வந்து ஊற்றிக்கிறேன். மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை. ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ நீங்கள் டாப்பிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு அவசரத்தில் செஞ்சதுனால வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது வந்து காலையில் வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஒரு குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை நீங்கள் பண்ணலாம். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் போட்டு சுற்றி எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். இதை திருப்பி போடும்போது கொஞ்சம் நல்லா அழுத்தி விடணும். அப்போ தான், ஏன்னா வெங்காயம், தக்காளி ரெண்டுமே வந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும், அந்த மாய்ஸ்டர் இருக்கும். இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு வைக்கிற மாதிரி இருந்தாக்கா சொதன்னு இருக்கும் ஊத்தப்பம். ஸோ நல்லா அழுத்தி வேக விட்டு ஸோ இந்த மாதிரி திருப்பி எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது குயிக்காக ஒரு சட்னி பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை குண்டு உளுந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். அந்த எண்ணெயிலேயே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப குழைவாக வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் சுருங்கினா போதும். இந்த அளவுக்கு தக்காளி சுருங்கினதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு புதினா இலையை சேர்த்து உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விடணும். அந்த சூட்லேயே இது வெந்தால் போதும். அடுப்புலேயே வந்து இது பண்ணிங்கன்னா டேஸ்ட் ஒரு மாதிரி மாறிடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் சட்னி சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். இந்த சட்னியை தாளிக்க தேவையில்லை. ரொம்பவே சிம்பிளான ஒரு புதினா சட்னி ரெடி. இந்த ஊத்தப்பத்துக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது மினி டிஃபனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை வச்சு தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3/4 கப் கிட்ட வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும். இந்த தண்ணி நம்ம ஊற்றுனது எல்லாத்தையுமே அது அப்சார்ப் ஆகணும். ஸோ அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது. எல்லாத்தையும் அது அப்சார்ப் ஆகி நல்லா ஊறியிருக்கும் பாருங்கள். இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதில் அரை கப் அளவுக்கு தேங்காய், 1 பீஸ் இஞ்சி, 1 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச தேங்காய் கூட வந்து ஊற வச்ச கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம்.
கோதுமை ரவையை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு தடவை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப் அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். பேட்டர் கன்சிஸ்டன்சி இப்போ நான் ஊற்றும் போது பாருங்கள், மாவு வந்து இந்த அளவு கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அதாவது தோசை மாவு பதத்தில் இருக்கணும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ வந்து அப்படியே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து பேக்கிங் சோடாலாம் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம எப்பவுமே எப்படி ரெகுலராக தோசை ஊற்றுவோமோ அந்த மாதிரி தோசை ஊற்றி எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். அண்ட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது, தோசை பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி தோசை ஊற்றி எடுத்தால் போதும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு சப்பாத்தி மாதிரி இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சட்னிக்கு நான் எண்ணெய் விட்டு அதில் வந்து ஒரு 2 வரமிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வறுப்பட்டதுக்கப்புறமா மிளகாயை எடுத்துடலாம். அதிலே விட்டிங்கன்னா தீஞ்சிரும். இப்போ இதிலேயே ஒரு 8 பல்கிட்ட 8 பல்கிட்ட பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு அதுலேயே ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா குழஞ்சி சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்த அந்த வரமிளகா சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையே தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம கடையில் விற்கும் இல்லையா வறுத்த வேர்க்கடலை, அதுதான் இது. அண்ட் அது கூடவே இந்த நம்ம தக்காளி பூண்டு வதக்கணும் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு சட்னி ரெடி. இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்புக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயை வந்து 2-3 பிச்சு போட்டு தாளிச்சுக்கணும். அப்போ தான் காரம் உங்களுக்கு உள்ளே இறங்கும். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான சட்னி ரெடி. ஸோ இதை வந்துட்டு இது கூட சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த கோதுமை ரவை தோசை பார்க்குறதுக்கு சப்பாத்தி மாதிரி இருக்கும். அண்ட் டேஸ்ட்டும் லைட்டாக அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்கிட்ட வந்து மதியம் வச்சு சாம்பார் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து இது கூட சர்வ் பண்ணிட்டேன். மினி டிஃபன் சீரீஸில் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினி டிஃபன் சீரீஸில் அடுத்த ரெசிபி என்னன்னாக்கா பச்சை பட்டாணி போட்ட ஒரு ஊத்தப்பம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பீஸ் இஞ்சி, 2 பெரிய பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்கள் மிளகா காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு ஊற வச்ச பச்சை பட்டாணி இதை சேர்த்துக்கிறேன். நைட் ஃபுல்லாக ஊற வச்சது இது. நீங்கள் காலைல ஊற வச்சு கூட சாயந்தரம் செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இது கூடவே நான் வந்து ஒரு 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நம்ம சாதாரணமாக உப்புமாக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவை தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் செமி திக்காக இருக்கணும். கொஞ்சம் தண்ணியும் தயிருமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இந்த 1/2 கப்பு தயிரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம தோசை மாவு பார்த்துக்கு அரைச்சிக்கலாம். அதாவது தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். மாவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தண்ணி தேவைனாக்கா ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு இதை தனியாக அப்படியே ஊற வச்சுருங்க மாவை. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி அப்சர்வ் ஆகிருந்து உங்களுக்கு தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்க்க வேண்டாம். இப்போது இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த தண்ணி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாவு கன்சிஸ்டன்சி இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது நம்ம வந்து ஊத்தப்பம் ஊற்றிக்கலாம். தவாவில் வந்துட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணணும், ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். கொஞ்சோண்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சுற்றி எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். இதுக்கும் வந்துட்டு டாப்பிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட காய்கறி இருந்துச்சுனாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் எனக்கு அது இதில் காய்கறி வந்து அதிகமாக சேர்க்க பிடிக்கல, அதனால் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து 2 பக்கமும் வேக போட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கலாம். இதை திருப்பி போடும்போது மறந்துடாமல் நல்லா அழுத்தி வேக வச்சுடுங்க, இல்லைனா வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணி வெளியே போகாமல் அப்படியே இருக்கும், ஊத்தப்பம் சொத சொதன்னு ஆகிடும். அண்ட் சட்னிக்கு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் விட்டு 3 வரமிளகாய் வறுத்துக்கிறேன். வரமிளகாய் வறுத்துட்டு உடனே இதை எடுத்துருங்க, இல்லைனா மிளகா தீஞ்சு போயிடும். ஸோ இப்போ அதுலேயே வந்து ஒரு 4 பூண்டு சேர்த்துக்கிறேன், ஒரு பீஸ் புளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கிட்டு அதையும் அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன்.
1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை, நம்ம கடையில் விற்கிற வறுத்த வேர்க்கடலை தான். தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நான் வந்து பல்ஸ் மோடில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சட்னி பார்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். உங்களுக்கு வந்து சட்னி வந்து நல்லா தண்ணியாக இருக்கணுன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து சட்னி நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வழக்கம் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துக்க வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி ரெடி. ஸோ இந்த பச்சை பட்டாணி ஊத்தப்பத்துக்கும் இந்த வேர்க்கடலை சட்னிக்கும் ரொம்ப டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு டிஃபன் தான் இது. ரொம்ப ரெகுலர் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான், ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது. சாதாரண தோசை மாவில் தான் இதை செஞ்சுருக்கேன். பெப்பர் ஆனியன் தோசை. இதில் வந்து தோசையை பெருசாக ஊற்றாமல் கொஞ்சம் சின்னதாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சுற்றி நெய் இல்லை எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் விட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் விட்டுட்டு மிளகுத்தூள் தூவிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை, இதில் நம்ம கொத்தமல்லி சேர்க்கல. கருவேப்பிலை வந்துட்டு கிச்சன் சிசர் வச்சுருப்பீங்க இல்லையா, கத்திரிக்கோல் கிச்சனுக்குன்னு, அதை வச்சு நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு பக்கம் வேக விட்டு திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான பெப்பர் ஆனியன் தோசை ரெடி. டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த தோசை, நெய் விட்டு செஞ்சிங்கன்னா. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாதாரணமாக தோசை ஊற்றும் போது கூட வேரியேஷனுக்காக இதை ஊற்றிக்கலாம். அண்ட் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி தான். நம்ம எப்பயும் பண்ணுற தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 3லேருந்து ஒரு 4 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தக்கன, 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சட்னியில் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வழக்கமாக தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு. அரைச்ச சட்னிக்கு தாளிப்புக்கு நம்ம எப்பவும் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தாளித்து கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி. இந்த பெப்பர் ஆனியன் தோசைக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த மினி டிஃபன் சீரீஸில் பார்த்த இந்த 5 ரெசிபீஸுமே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.